வணக்கம். அதான் அந்த ஜனநாயகன் திரைப்படம் தொடர்பான அந்த வாரம் தொடர்பான பிரச்சனை மேல்முறையீட்டு வழக்காக தாக்கல் செய்யப்பட்டிருக்குது அந்த தயாரிப்பாளர் சார்பில். அந்த வழக்கு ஜனவரி 19ஆம் தேதி, அதாவது அடுத்த வாரம் திங்கட்கிழமை விசாரணைக்கு பட்டியலிடப்பட வாய்ப்பு இருப்பதாக தான் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் அந்த வழக்கானது பட்டியலிடப்படவில்லை. ஆனால் உச்சநீதிமன்றத்தினுடைய இணையதளத்தில் தற்பொழுது அந்த தகவலானது பதிவிடப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற தொடர்பாகவும் அந்த வழக்கானது ஜனவரி 19ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்காக பட்டியலிடப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இறுதிப்பட்டியல் உச்சநீதிமன்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்ட பின்புதான் தெரியும். அதாவது அடுத்த திங்கட்கிழமைக்கான இறுதிப்பட்டியல் பின்னர் வெளியிடப்படும். அந்த பட்டியலில் இந்த வழக்கு இடம்பெற்றால்தான் விசாரணை மேற்கொள்ளப்படும். இல்லை என்றால் ஜனவரி 19ஆம் தேதி விசாரணை மேற்கொள்ளப்பட வாய்ப்பில்லை. தற்போதைய நிலையில் இந்த வழக்கு ஜனவரி 19ஆம் தேதி விசாரணைக்கு மேற்கொள்ளப்பட வாய்ப்பு இருப்பதாக உச்சநீதிமன்ற இணையதளத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விஜய் நடித்த ஜனநாயகம் திரைப்படத்தின் தயாரிப்பாளர் தான் கீழமை நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கின்றது. அந்த தயாரிப்பாளர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கின்றது. அந்த ஜனநாயகன் தமிழ் திரைப்படம், அந்த திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்கும் பிரச்சனை இருந்தது. தணிக்கை சான்றிதழ் வழங்கப்படவில்லை. அதுதான் இந்த படத்தினுடைய வழக்காக இருந்தது. எனவே அது தொடர்பான வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி இந்த படத்திற்கு, ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்கும்படி உத்தரவு பிறப்பித்திருந்தார். அந்த உத்தரவுக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய இரு நீதிபதிகள் அடங்கிய அமர்வானது தடை விதித்தது. அதன் காரணமாகத்தான் இந்த ஜனநாயகன் திரைப்படமானது திட்டமிட்டபடி பொங்கலையொட்டி வெளியிடப்பட முடியாத ஒரு சூழ்நிலை எழுந்தது. ஜனவரி 9 அன்று தான் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு உடனடியாக தணிக்கை சான்றிதழ் வழங்கும்படி மத்திய திரைப்பட தணிக்கை வாரியத்திற்கு, அதாவது CBFC எனப்படக்கூடிய அந்த மத்திய திரைப்பட தணிக்கை வாரியத்திற்கு தனி நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருந்தார். காரணமாக இந்த திரைப்படமானது பொங்கலுக்கு வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அந்த CBFC எனப்படக்கூடிய சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிபிகேஷன் அந்த அமைப்பு சார்பில் உடனடியாக மேல்முறையீடு செய்யப்பட்டது இரு நீதிபதிகள் அமர்வு சென்னை உயர்நீதிமன்றத்தில். அதனை விசாரித்த இரு நீதிபதிகள் அமர்வு தனி நீதிபதி ஆஷா பிறப்பித்த உத்தரவுக்கு தடை விதித்தது. அதன் காரணமாக சான்றிதழ் வழங்கப்பட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது இந்த திரைப்படத்திற்கு. அது மட்டுமல்லாமல் வழக்கு விசாரணையானது ஒத்திவைக்கப்பட்டது. அதன் காரணமாக ஜனவரி 21ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. அதன் காரணமாக தான் தற்பொழுது இந்த ஜனநாயகம் திரைப்படமானது வெளிவர முடியாத நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் தான் அந்த KN புரொடக்ஷன் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த வழக்கு தான் நாம் பார்த்தது போல ஜனவரி 19ஆம் தேதி அன்று விசாரணை மேற்கொள்ளப்பட வாய்ப்பிருப்பதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கின்றது. அன்றைய தினம் விசாரணை மேற்கொண்டு சென்னை உயர்நீதிமன்ற டிவிஷன் பெஞ்ச் பிறப்பித்த அந்த உத்தரவுக்கு தடை விதிக்கப்பட்டால் ஒருவேளை இந்த திரைப்படத்திற்கான சான்றிதழ் வழங்கப்பட்டு திரைப்படம் விரைவில் வெளியாக வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் இந்த வழக்கானது ஜனவரி 19ஆம் தேதி தான் விசாரணைக்கு வரக்கூடும் என்பதன் காரணமாக பொங்கலுக்கு நாம் பார்த்தது போல இந்த திரைப்படமானது பொங்கலை ஒட்டி வெளியேற முடியாத சூழ்நிலை தான் தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது. தகவல்களுக்கு நன்றி மித்ரன்.